என்ன அத்தான் ரெடி அவர் அழகை பார்த்து ரசிக்கிறீங்களோ? என்ன இப்படி பாக்குற? ஆசைதான், ஒன்னும் இல்ல. இந்த கம்பீரம் மாறாம வேற ஒரு கெட்டப்ல உங்களை யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, அதுலயும் அழகாதான் இருக்கீங்க. என்ன மண்டபத்துக்கு மாறு வேஷத்துல வந்தது கண்டுபிடிச்சாளா? என்ன சும்மா ஒரு கற்பனை தான். ஓ சரி, நான் இன்னைக்கு ஸ்வேதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்றீங்களா? ஆபீஸ் போற வழியில நாங்க டிராப் பண்ணிடுங்களேன். முடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். போலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆகணும். சரியா? சரி. என் புருஷன் தான் அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாயா, ஹலோ ராஜாராம். என்ன மாயா, பேக் டு பெவிலியனா? நீ ரொம்ப பெருமை அடிச்சுக்கிற. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு திரும்ப போறியா? போ. நல்லா படிச்சு நல்ல பண்பையெல்லாம் கத்துக்கிட்டு நல்ல சிவிலைஸ்டு பர்சனா திரும்ப வா. ஓ, அப்படி ஒரு கனவு இருக்கா உனக்கு? நெவர், I'll never give up. திரும்பி போவேன் ராஜாராம். ஆனா பாடம் படிக்கிறதுக்காக இல்ல, ப்ரொஃபஸரா பாடம் எடுக்கிறதுக்காக. ஆனா அதுக்கு முன்னாடி வேலுச்சாமிக்கு, உனக்கு, உன் அருமை பொண்டாட்டி பொன்னிக்கு நல்ல செம்மையா சீனா ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் போவேன். மாயா மாயா, அவ்வளவுதான். நீ அதான் உன் கேரக்டர். கணபதி ஆயனம் வாசிப்பேன்னு சொல்லி கூட நீ திருந்தல இல்ல? ராஜாராம், இந்த கணபதி ஆயனம்லாம் சொல்லி சும்மா பூச்சாண்டி காட்டாத. அதெல்லாம் யாருமே நம்பவே மாட்டாங்க. மாயா, அந்த படம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப என்ன ட்ரெய்லரோட வந்திருக்க? தட்ஸ் ராஜாராம், கரெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. ஒத்த வார்த்தையில உன்னை எப்படி வர்ணிக்கிறது? கெத்து. ராஜாராம்னா கெத்து. கரெக்டா? ஓ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ்.